அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசை அப்படிங்கிறதுனால இதற்கு ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு நாம் சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு, பித்ருக்களுடைய வழிபாடு, பித்ருக்களுடைய மனது குளிர்விக்கவும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே நாம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சந்ததியினருடைய வாழ்வு பார்த்திங்க அப்படின்னா வளமாக இருக்கும், செழுமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவர்களுடைய ஒரு கடும் சினம் இல்லை கடுகளவு சினம் கூட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனாலே பார்க்கும் பொழுது இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை தவறாமல் பின்பற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அமாவாசையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களில் ஒன்றான ராகு பகவானினுடைய தாக்கமும் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகுவினுடைய எதிர்மறையான ஆற்றல் பூலோகத்தில் அதிகபட்சமாக தென்படுவதன் காரணமாக மனிதர்களினுடைய வாழ்க்கையில் இது எதிர்மறையான தாக்கத்தை அதிகமாகவே காட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பயம், அச்சம், பதட்டம், குழப்பம், அதிகப்படியான சிந்தனை போன்ற செயல்கள், அவசரம், அலட்சியம் போன்ற உணர்வுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதனாலேயே இந்த நேரத்தில் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவினுடைய எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அதிகப்படியான நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் போன்றவை தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களில் இருக்கக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்கு பல வகையில் நன்மையையும் சில ராசிக்கு மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று டிசம்பர் 19 அன்று உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய கடும் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடித்திடுவீங்க. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்ட போட்டவங்க விலகியும் விடுவாங்க. முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னாலும் பணவரத்தில் சிறிது சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொழிலில், வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்பெறும். தடைபட்ட பண உதவி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை காண்பிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கவும் செய்யும். கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம். முக்கியமான பயணங்கள், முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் உண்டாக பெறுவீங்க. அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சேமிப்பு உண்டாக செய்வீங்க. அதே நேரம் தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனை
மகிழ்ச்சியினையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அப்படி இல்லைன்னா வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாகவே அமையப்பெறும். அதனால சில சமயம் விரக்தியும் ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. அலுவலகத்தில் புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வீங்க. அதே நேரம் நிதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்டகால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சிறந்த சிந்தனையுடனும் திட்டமிடலுடனும் இருப்பீங்க. வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வேலைகளை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு சிறந்த காலகட்டம். நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கலாம். குடும்ப சூழல் அமைதியானதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி உணர்ச்சி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். பணியிடத்தில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க. இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும். நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப சூழலில் அமைதி இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. நிதி பார்வையில் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் இருக்க பெறுவீங்க. அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம்.
குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க, ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க. நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க. ஓய்வில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம்.